ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி அரவணைத்து உங்களை போஷித்து உங்களையும் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூட அவர் பத்திரமாக பாதுகாத்தார் அல்லவா? கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அன்பின் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்த நம்முடைய வல்லமை உள்ள செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு நீ இப்போது பேச போகிறதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் கொடுக்குற அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால, ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டுமே அப்பா. எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் தூய நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 30:5. சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் பல நாளாக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த போது, ஆண்டவரே, ஏக்கத்தோடு தாகத்தோடு எதிர்பார்க்கிற முதல் அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாங்க என்று சொல்லும்போது கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். இந்த வசனத்தை, இந்த அருமையான வசனத்தை வாசிக்கும் போது அதில் நடு பகுதியில் சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். இந்த அருமையான நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்பிக்கையோடும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும், கர்த்தர் ஒரு வார்த்தை என்னோடு பேச மாட்டாரா என்ற ஒரு ஏக்கத்தோடு இதை கவனித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை களிகூரும் பண்ணுவேன், நான் உங்களை மகிழும் பண்ணுவேன், அதற்காக ஒரு விடியலை தருவேன். மகிழும் பண்ணும்படியாக, களி கூர்ந்து நீங்கள் மகிழும்படியாக ஒரு விடியலை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் அழுகையோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் விடியற் காலையில் அந்த அழுகை காணாமல் போய்விடும். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்வோமா? இரவில் இருந்த அந்த அழுகை காலையில் அது என்ன செய்துவிடும்? காணாமல் போய்விடும். அநேக நம்ம வாழ்க்கையில் இன்றைய சூழ்நிலைகள் உங்களை அழ பண்ணலாம், அல்லது நீங்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகள் உங்களை அழ பண்ணலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் தோல்வியை பார்த்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், அல்லது உங்கள் நஷ்டத்தை பார்த்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், உங்களுடைய சரீர பலவீனத்தை பார்த்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு தேவை, இந்த தேவையை என்னால் சந்திக்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட அழுது கொண்டு இருக்கலாம். எந்த இவ்வளவு பெரிய நிந்தை அவமானத்தின் மத்தியில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய தேவையோடு எதிர்பார்த்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். எப்படி நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து கடந்து வருகிறது. உங்களுக்கு காலையில் நான் உங்களை களிகூற பண்ணுவேன், காலையில் உங்களை மகிழும்படியாக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி விசுவாசத்தோடு நன்றி சொல்வோமா? நம்ம வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் விதவிதமான பிரச்சனைகள் தான். குடும்பத்தில் பல பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை. எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் நம் கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற ஒரு தேவன். அவர் உங்களுடைய அழுகையான இந்த காலங்களையும் உங்களுடைய துக்கத்தின் இந்த சமயங்களையும் மாற்றி நல்ல காலங்களையும் களிகூறுதலான காலங்களையும் மகிழ்ச்சியான காலங்களையும் உங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகதான், ஆனால் விடியெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இரவு நேரம் என்பது எல்லாருக்குமே
ஒரு முக்கியமான ஒரு நேரம். ஏன் அப்படின்னா, அடுத்த நாளுக்குரிய பிரச்சனை, அடுத்த நாளுக்குரிய தேவையை முந்தின நாள் இரவிலே நம்ம சிந்தித்து, இதற்கு நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனை எப்படி சந்திப்பேன், நாளைய தின தேவைகள் எப்படி எனக்கு சந்திக்கப்படும், அது எப்படி இருக்குமோ நாளைய தினம் அப்படி சொல்லி இரவில் அநேகர் நினைச்சுவாங்க. அதை நினைத்து நினைத்து தூக்கம் வராது. ஆனால் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்கிறது, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன், அந்தந்த நாளுக்குரிய பாடு அந்தந்த நாளுக்கு உங்களுக்கு போதும். நாளை தினம் கர்த்தருடைய நாள். அதனால் அப்படி சொன்னாலும் நம்ம உலக பிரகாரமாக மாமிசமாக இருக்கிற அப்படின்னால இது இயற்கை தான். நாளைக்கு என்ன செய்வோம், இந்த காரியத்துக்கு என்ன பண்ணுவோம், என் பிள்ளைடைய படிப்பு காரியத்துக்காக என்ன பண்ணுவேன், என் பிள்ளையுடைய படிப்புக்காக நான் என்ன செய்யணும், நான் சீட்டு வாங்கணும், இப்படி பல காரியத்தை குறித்து நம்ம கலங்குகிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கேட்டு இந்த நாளில் எப்படிப்பட்ட புலம்புலும் நீங்கள் எந்த வேதனையோடு நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் இன்றைய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் விடிய காலத்தில் நான் உங்களுக்கு நினைச்சுவேன் களிப்புண்டாக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் யாக்கோபு தன் அம்மா அப்பா தேசத்தை விட்டு அவன் அண்ணன் கொலை பண்ணி விடுவான் என்று பயந்து மாமா வீட்டுக்கு போயிடான். இப்போ மாமா வீட்டில் நிறைய வருஷம் இருந்துட்டு இப்போ திரும்ப தான் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு திரும்பி வரும்போது அண்ணனை குறித்து ஒரு பெரிய பயம். அவங்க மற்ற ஆட்களை குறித்து நான் வரேன் அப்படி சொல்லி செய்தி அனுப்பி பார்க்கும்போது யாக்கோபுக்கு கேள்விப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் அண்ணன் 400 பேர் கூட உங்களை எதிர்பார்க்க வருகிறார் அப்படி சொன்னோன்னே இந்த யாக்கோபுக்கு மிகுந்த ஒரு பயம். ஏன் 400 பேரை கூட்டிகிட்டு வரணும், அப்போ ஏதோ எனக்கு ஒரு தீங்கு செய்வதற்காக எங்கள் அண்ணன் என்ன செய்தாங்க, இப்படி திட்டம் போட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோபுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம். அதனால் இரவு முழுவதுமாக, ஆண்டவரே நீங்கள் எல்லாரும் அவங்க மனைவி பிள்ளைகளெல்லாம் அந்த ஒரு ஆற்று பக்கத்தில் அவங்கள அங்கே அக்கறையில் கொண்டு விட்டுட்டு தனியாக இரவு முழுவதுமாக தனிமையாக ஆண்டவரை நோக்கி என்னச்சுதாரான் அவன் ஜெபிக்கிறதாக பார்க்குறோம். ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காட்டா உங்களை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா எங்கள் அண்ணன் என் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்படி விடாப்படியாக விடவே மாட்டேன் இரவு முழுவதுமாக வேத பகுதியிலே நம்ம பார்க்குறோம். நம்ம பொழுது விடியும் அளவும் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 தனித்திருந்து தேவனை விடாப்படியாக அவர் பிடித்து கொண்டிருந்தார் என்பதாக பார்க்குறோம். பாருங்க, ஜெபித்ததுனால அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றின் கரையில் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனித்திருந்து ஜெபித்ததுனால ஆண்டவர் அவரை பார்த்தாரு, ஜெபத்தை கேட்டார். இவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறோன்னு விடவே மாட்டாருங்கிறது நன்றாக தெரிஞ்சிட்டு அப்போ இரவு முழுவதுமாக போராடி கண்ணீரோடு கெஞ்சி கூத்தாடி ஆண்டவர்கிட்ட நினைச்சாராம், கேட்டதுனால நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 33:4 பார்க்குறோம், எந்த அண்ணனுக்கு தன்னை கொலை செய்து விடுவாரோ என்று பயந்தாரோ அதே அண்ணன் அந்த ஆதியாகமம் 33:4 பார்க்கும்போது கழுத்தை அப்படியே கெட்டி முத்தம் செய்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ இரவு முழுவதுமாக போராடினார், கண்ணீர் சிந்தினார், தூக்கம் இல்லை, கவலை, பயம், என்ன செய்துனே தெரியல, எப்படி ஆகுமோ, நாளைய தினம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று சொல்லி திணறி அழுது கொண்டு கர்த்தரோடு கூட, கர்த்தர் தான் எனக்கு விடுதலை பண்ணணும், நீர் ஒருவரே எனக்கு சகாயர், நீ என் கூட வாங்க, எங்கள் அண்ணன் எனக்கு எந்த தீங்கு செய்து விடக்கூடாது என்று சொல்லி இரவு முழுவதுமாக போராடினதுனால அதிகாலையில் ஒரு நல்ல செய்தி களி கூறும்படியாக அவன் அண்ணனே தம்பியை தேடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து அழுதார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களை, இன்றைக்கு கூட நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கு எந்தெந்த செயலுக்கு நீங்கள் பயந்து யாரை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க, இந்த இரவு முழுவதுமாக நீங்கள் ஆண்டவரோடு கூட அழுது கொண்டு இருக்கலாம், அல்லது பயத்தில் தூங்காமல் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அன்றைக்கு யாக்கோபுக்கு காலையில் கலிகூற பண்ணினது போல, பொழுது விடியும் போது ஒரு கலிகூறுதலை உண்டு பண்ணினது போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட நான் ஒரு கலிகூறுதலை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மனிதரை கூட நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். அந்த நாட்களில் எசேக்கியா என்ன செய்கிறாராம், வியாதிப்பட்டு, எசேக்கியா ராஜா அவர் வியாதிப்பட்டு
மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், எசேக்கியா ராஜாவுக்கு அவர் வியாதி, அந்த வியாதி அவர் குணமாக இல்லை, அதிகமாகி இப்போது மரணத்துக்கு போராடி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த வேளையில் அந்த எசேக்கியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படியாலும் எனக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உயிர் பிச்சை தாரும், எனக்கு ஜீவனை தாரும் அப்படி சொல்லி தான் அவர் அழுது ஜெபிச்சுட்டே இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லி அனுப்பினார் அப்படி சொன்னால், நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டு காரியத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் மரித்து போய் விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதை அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த எசேக்கியா ராஜாக்கிட்ட சொன்னார். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படியாவது பிழைக்கணும் ஜீவன் தாரும் ஆண்டவரேன்னு கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இப்படி ஆண்டவர் சொல்லி அனுப்பின இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு அழுக தாங்க முடியல. அவர் சுவர்புறமாக தம் முகத்தை எணிச்சாரா திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவர் அழுதார். அந்த ஏசாயா 38:3 பார்க்கும்போது அவர் என்ன சொல்லி அழுது ஜெபித்தார் என்றால், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நான் நலமானதை தான் செய்தேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சுக்கிடுங்க. அப்போ நாங்கள் உங்கள் முன்னால் உண்மையாக தானே இருந்தேன், மன உத்தமமாக நான் வாழ்ந்தேன், உங்கள் பார்வைக்கு பிரியமான நலமானதே நான் செய்து கொண்டு இருந்தேன், அதை நீங்கள் மறந்துடாதுங்க, அதை நினைத்தாவது எனக்கு உயிர்ப்பிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாராம். சுவர்புறமாக முகத்தை திருப்பி அவர் அழுது கொண்டே இருந்தார். அவர் ராஜா தானே, எவ்வளோ பணம்னாலும் செலவழிக்க முடியும். ஆனால் அந்த ராஜா எல்லாம் மருத்துவரும் கைவிடப்பட்ட நிலையில தான். இப்போ எல்லாரும் கைவிட்டாச்சு, மருத்துவர் கைவிட்டா என்ன செய்வாங்க, கடவுள் நமக்கு இருக்காரு அப்படி. ஆனால் ஆண்டவர் இப்போ என்ன சொல்லி அனுப்பிட்டாருன்னா, நீ மரித்து போவா என்பதாக சொல்லி இவர் அழுதார். இரவு முழுவதுமாக அவர் என்ன செய்றாராம், என்னை இந்த இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணிவிடப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தகவலான் குருவை போல அந்த பகுதியை நம்ம வாசித்து பார்க்கும்போது, நமுட்டை போலும் தகவலான் குருவை போலும் நான் கூவினேன், புறாவை போல நான் புலம்பினேன், நான் இனி உயிரோடு கூட நாளைய தினத்தில் இருந்து என்ன செய்வேன், உயிரோடு ஆராதிக்கிற மனுஷரோடு இருந்து நான் உங்களை ஆராதிக்க முடியாது. இன்றைக்கு இரவே நீங்கள் என்னை முடிவடைய பண்ண போறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு நான் இன்றைக்கே முடிந்து போயிடுவேன், நாளைய தினத்தை நான் பார்க்க முடியாது அப்படி சொல்லி அவருடைய கண்கள் வானத்துக்கு நேராக பார்த்து ஆண்டவரை பார்த்து அவர் என்ன புலம்பினார். ஒரு புறாவை போல நான் புலம்பினேன் என்று சொல்லி அவர் எழுதி வச்சிருக்கிறார். என் கண்கள்லாம் பூத்து போயிடுச்சு, யாரை பார்த்து, ஆண்டோடைய முகத்தை பார்த்து அந்த பரத்துக்கு நேராக முகத்தை பார்த்து என் கண்கள்லாம் என்ன செஞ்சுட்டு பூத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த இவர் அழுத சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், மனதுருகி அவருக்கு இறங்கினார். பாருங்க, அவருடைய இறக்கத்துக்கு ஒரு அளவே இல்லை, அவர் அன்புக்கு ஒரு முடிவே இல்லை. பாருங்க, முடிவில்லாத அன்பையும் அளவில்லாத இறக்கமும் அவர் மேலே கடந்தது. அந்த ராஜா அழுத உடனே ஆண்டவர் மனது உருகினார். பாருங்க, மனது உருகி திரும்பவும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், நான் திரும்பவும் என்ன செய்தேன், அவன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் நான் என்ன செஞ்சுறேன், நான் கூட்டி கொடுக்குறேன், நீ இப்போ இதை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, அந்த வார்த்தை அந்த 5 பார்க்குறோம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட நான் 15 வருஷம் நினைச்சுவேன் கூட்டுவேன் அப்படி சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இந்த ராஜாவோடு கூட அவர் நினைச்சாரா பேசினார். அந்த 15 பார்க்குறோம், அந்த ராஜா சொல்கிறாரு, அவர் எனக்கு வாக்கு அருளின பிரகாரமே எனக்கு செய்தார், என் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படி சொன்ன அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில் எனக்கு அவர் நினைச்சாரா எனக்கு அப்படியே செய்தார், என்னை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சந்தோஷமாக அவர் நினைச்சாரா. அவர் சொல்கிறாரு, அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்கள் பல வியாதியில் பல வருஷமாக படுக்கையில் இருந்து கொண்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கும்போது மருத்துவர்கள் கூட உங்களை கைவிட்டு விட்டுருக்கலாம், இனி இந்த மருத்துவம் உங்களுக்கு பயன் அளிக்காது, இனி வேற எந்த மருத்துவம் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படி சொல்லி உங்களை விட்டுருக்கலாம். ஆண்டவரே அன்றைக்கு நீ மரித்து போவா என்று சொன்ன
ஆண்டருடைய வாக்கே அன்னைக்கு என்னச்சுது, கண்ணீரை கண்டு கத்தர் மாற்றினாரே. இந்த மருத்துவர் உங்களை சொல்லி நீங்கள் அதை நம்பி நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்க. அன்று உங்களை பார்த்து சொல்கிறாரு, அன்றைக்கு எப்படி எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டு அவன் கண்ணீருக்கு நான் விடுதலை கொடுத்தேனோ, இந்த இரவு வேளையில் உன் கண்ணீரை நான் பார்க்குறேன், உன் கண்ணீரை பார்க்குறேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீ விண்ணப்பிக்கிற உன் பிள்ளைகளுக்காக நீ விண்ணப்பித்து கொண்டிருக்கிறாய், உன் பெற்றோர்களுக்காக நீர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய், உன் சகோதர சகோதரிகளுக்காக நீர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்ற உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை விடிய காலையில் நான் நினைச்சுவேன் கலிகூற பண்ணுவேன். எப்படி ஆயுசு நாட்களை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்தேனோ அதே வல்லமை ஓ மேல கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. பாருங்க, விண்ணப்பத்தை கேட்குற கர்த்தர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு நான் விடுதலை தருகிறேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவருடைய கையை பிடித்து உன்னை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? அது மட்டும் இல்லை, எந்தெந்த காரணத்துக்காக இரவு முழுவதுமாக எனக்கு தூக்கம் வரலை, நான் இரவில் நான் அழுது கொண்டு தான் இருக்கிறேன், அடுத்த நாள் காலையில் எனக்கு என்ன நடக்குமோ என்பதாக சொல்லி ஒரு சகோதரி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை ஜெயிப்பதற்காக அழைத்து கொண்டு போகும்போது விதமாக சொன்னாங்க, கடற்காரர்கள் என்று நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லி போயிருக்காங்க. அது ஒரு பெரிய தொகை, எப்படி கொடுக்க முடியும், எனக்கு என்ன செய்ய வேண்டே தெரியல, இதற்காக ஜெபிங்க என்று சொன்னாங்க. இப்படி எத்தனையோ குடும்பங்கள் நாளை இத்தனை என்ன நடக்குது, கடற்காரர்கள் வந்து என்னை மிரட்டுவார்களே, அல்லது எனக்கு இருக்கிற பெரிய காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணுமே, என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக, எந்தெந்த செயல்களுக்காக, எந்தெந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கின்றீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, விடிய காலத்தில் நான் உனக்கு களிப்பு உண்டாக பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஒரு களிப்பு உண்டாக பண்ணுவேன், விடிய காலத்தில் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்வாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம முதலாவது அவர் எசேக்கியா ராஜாவுக்கு இரவில் இருந்த அந்த அழுகையை நீக்கி அவர் கலிகூற பண்ணினார் என்று நம்ம பார்க்குறோம். இரண்டாவது ஒரு சம்பவங்க என்ன அப்படி சொல்லியிருக்கு அப்படி சொன்னால், எங்கள் மோசையை ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொன்னார், அந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரு கோத்திரத்து சார்பாக ஒவ்வொரு கோலை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆலயத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்யணும், இரவில் இதை வைக்கணும். அந்த கம்பை நீங்கள் எங்கே வைக்கணும், ஆலயத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கொண்டு நீங்கள் அதை வைக்க வேண்டும். காலையில் அது என்ன, அது முளைத்து எழும்புனா அந்த கோத்திரத்துக்காரங்க தான் என்ன செய்தாங்க, ஆசாரிய வேலைக்கு செய்ய அவங்க தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாரும் பாருங்க 12 பேரும் கோலை கொண்டவங்க என்னச்சுதாங்க வைத்தாங்க. ஆனால் இங்கே ஆரோனுடைய கோல் மட்டும் அங்கே என்னச்சதான் அந்த இரவோடு இரவாக நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அந்த கோல் வந்து ஒரு உலர்ந்து அது காய்ந்து எப்படியோ அது ஒன்றுக்கு உதவாத ஒரு கோல் போல தான் இருக்கும். ஆனால் அந்த இரவோடு இரவாக நம்பிக்கை இல்லாமல் கொண்டு வைக்காங்க. எப்படி இந்த கோலில் ஒரு துளிர் இருக்கும், எப்படி இது இலை வரும், எப்படி பூ பூக்கும், இப்படி ஒரு நம்பிக்கை அச்ச நிலையில தான் அவங்க நினச்சிருப்பாங்க கொண்டு வச்சிருப்பாங்க. ஆனால் ஆச்சரியம் பாருங்க, காலையில் போய் பார்க்கும்போது அந்த கோல் எப்படி இருந்துச்சு, உலர்ந்து போன ஒரு கம்பு தான், அதில் என்ன இருந்துச்சு, ஒரு துளிர் இருந்துச்சு, இலைகள் இருந்தது, பூ பூத்துது, அது காய்த்து கனி கொடுத்தது என்று பார்க்குறோம். பார்க்கும்போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கு என்று சொன்னது போல எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அது என்ன கோல், அந்த கோல் அப்படி சொன்னால், அந்த ஆண்டவர் வந்து அந்த மோசையை அழைத்த போது, நீ எகிப்து தேசத்தில் என் ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படி சொல்ல ஆரம்ப நாட்களில் அந்த மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, நான் என்னை வந்து நீங்கள் இப்படி சொல்லி அனுப்புகிறீங்க, ஆனால் என்னை யாரும் அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, உனக்கு ஆண்டவர் வந்து உங்களோட
எங்கள்கிட்ட பேசலை, உனக்கு தரிசனம் தரலை, நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், அந்த யாத்திராகமம் 4:2 பார்க்கும்போது உன் கையில் இருக்கிறது என்ன அப்படி சொல்லும்போது ஒரு கோல் என்றார். அப்போ அதை நீ தரையில் போடு அப்படிங்கும்போது அந்த மோசை கையில் இருந்த கோலை அந்த தரையில் போட்ட உடனே அந்த கோல் என்னதான் மாறிட்டுனா ஒரு சர்ப்பமாக அது என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ அந்த அவன் கையினால் நீ அதை என்ன செய்ய, அந்த வாழை நீ பிடி அப்படி சொன்னா அது மீண்டும் என்ன செஞ்சுட்டு அது கோலாக மாறிட்டு. அப்போ இந்த கோலை நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். இவங்க அந்த கோலை நினைச்சுதாங்க தன் கையிலே பிடித்து கொண்டு போனாங்க. மோசையை பிடித்து கொண்டு போக ஆரோனும் அந்த கோலை சுமந்து கொண்டே போனாங்க. அந்த ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போனதுனால அந்த காய்ந்து உலர்ந்து போன கம்பல ஒரு அற்புதம் நடந்தது. அருமையானவர்களே, ஒரு ஆசாரியர் சுமந்து சொன்ன வெறும் காய்ந்து உலர்ந்த அந்த கோலுக்கு ஒரு உயிர் வந்தது போல ஒரு துளிர்த்து பூத்து கனி கொடுத்தது அப்படின்னு சொன்னால், உங்களை என்னை சுமக்கிறது யார் தெரியுமா? பிரதான ஆசாரியராக நம்முடைய அன்பு தகப்பன் இயேசுவானவர் தான் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம உயிரோடு கூட இருந்து நம்ம ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்குறோம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தபடினால, உங்கள் குடும்பத்தை சுமந்து கொண்டு வந்தபடினால, உங்கள் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்தபடினால, அவர் சுமந்து கொண்டு வந்ததுனால தான் பாருங்க. அப்போ அன்றைக்கு ஆசாரியர் சுமந்து வந்த கோலுக்கு அன்றைக்கி அப்படி ஒரு மகிமை வந்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை சுமந்து வருகிறது உண்மைதானே. அதனால் எந்தெந்த பகுதி இன்று வறண்டு அது காய்ந்து உலர்ந்து இனி என் வாழ்க்கையில் இந்தந்த பகுதி அது ஒன்றுக்கும் ஆகாது, இது முடிந்து போன ஒரு கதை தான் அப்படி சொல்லி நீங்கள் தூக்கி ஒரு டஸ்ட்பினில் போடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கடைக்கு போடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பொருட்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அன்றைக்கு எப்படி அந்த காய்ந்து உலர்ந்த அந்த கம்புக்கு ஒரு பூத்து அது துளிர்க்க பண்ணினானோ, இன்றைக்கு ஓ வாழ்க்கையிலும் கூட நான் துளிர்க்க பண்ணுவேன், நான் பூக்க பண்ணி கனி கொடுக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உனக்கு ஒரு விடியல் உண்டு. அந்த உலர்ந்து போன அந்த கோலுக்கு ஒரு விடியல் இருந்ததே, அப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு விடியல் உண்டு அப்படி சொல்லி நீங்கள் நினச்சணும், நம்பணும். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வரணும். அதுக்கே ஆசாரிகள் சுமந்த ஆரோன் சுமந்த அந்த கோலுக்கே இன்னைக்கு அவ்வளோ ஒரு மகிமைனா, என்னை சுமந்து வந்த கர்த்தர். அப்போ பிரதான ஆசாரியனாக எங்கள் அப்பா எங்களை சுமந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நான் எவ்வளோ துளிர்ப்பேன், நான் எவ்வளோ பூப்பேன், நான் எவ்வளோ கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யணும், அது கண்டிப்பாக நிச்சயமாக என்ன செய்யணும், அது வரணும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கை என்ன செய்யுமே, அது செழிப்பாகுமே அப்படி சொல்ல நினச்சிதான் பாடுறோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தை, அப்போ இன்றைக்கு தந்த ஒரு வார்த்தை என்ன தருமா? விடியற் சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்தில் நான் என்ன செய்வேன், களிப்பூண்டாக பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வேதனையான ஒரு சூழ்நிலை நீங்கள் நொறுங்கி போய் உடைந்து போய் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை தருகிற தகப்பன். அவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ இன்றையோடும் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான். நீ இரவில் எத்தனை நாள் இரவு நீ தூங்காதபடி உன் தலையின முழுவதும் கூட கண்ணீரால் நனைந்தது. எத்தனை நாள் நீ பயத்தில் தூங்காமல் இருந்து கொண்டிருந்தாய். எத்தனை நாள் இரவில் எப்போது விடியும் எப்போது விடியும் என்று நீ பார்த்து கொண்டிருந்தாய். அல்லது பல இரவில்
இரவு வருகிறதே, என் வியாதி அதிகரிக்குமே என்று நீ பயந்து கொண்டு இருந்தாய் அல்லவா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரே, இன்றையில இருந்து நான் இரவில் நன்றாக ஒரு நித்திரை உனக்கு அருளி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விடியற் காலத்தில் உங்க துக்கத்தோடு கூட இன்றைக்கு நான் என்ன செய்வேன் என்று நீங்க பயத்தோடு முந்தின நாள் இரவில் இருக்கலாம். இன்றைக்கு இந்த இரவில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்று எசேக்கியா ராஜாவுக்கு அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு எப்படி ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பை அருளை செய்து ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுத்து மகிழ பண்ணினாரோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் ஒரு அதிசயத்தை உனக்கு செய்து, நான் பெரிய காரியத்தை செய்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுனீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட என்னோடு பேசினீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை இரவு நான் அழுது கொண்டு இருந்தேன், எத்தனை இரவு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தூக்கம் இல்லாதபடி ஒரு புறாவை போல நான் புலம்பிக் கொண்டு இருந்தேன். எசேக்கியா சொன்னது போல நான் தகவலான் குருவி போல நான் அழுதேன் என்பாரு. இப்படி எத்தனை முறை நீங்க இருந்தீங்க என் அன்பு மகனே, என் அன்பு மகளை? இன்றைக்கு நான் எத்தனையோ இரவில் நான் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு உன் கண்ணீரை நான் துடைத்தேன். இன்றைக்கு அந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். எந்தெந்த காரியத்துக்கு அழுதி புலம்பினாயோ, எந்தெந்த காரியம் எனக்கு கிடைக்குமா, இது கிடைக்காதா, எனக்கு உதவி செய்ய ஒருவரையும் இல்லையே ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு யார் எனக்கு உதவி செய்வா? என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துக்கு எனக்கு யார் வந்து உதவி செய்வா? எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணுமே என்று சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் தேவ தூதனை உனக்கு அனுப்புவேன், என் தேவ தூதனை அனுப்பி உன் தேவைகளை சந்திப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஐயோ, என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் எனக்கு பொருளாதாரம் போதாதே, எனக்கு பணம் இல்லையே, நான் எப்படி என்ன செய்வேன் என்று சொல்லி நீ பொருளாதார நெருக்கடியில் உன் பிள்ளைகள் எனக்கு இதை தான் படிக்கணும், எனக்கு இதை தான் சீட்டு வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் உன்னோடு கூட சேர்ந்து அங்கே கேட்கும் போது உன் இருதயம் நொறுங்கி போகிறது. நீ உன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நான் உன் தேவையை சந்திப்பேன், உன் பிள்ளைகளுடைய தேவை நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை நான் உயர்த்துவேன், ஒரு சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்தேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை சுற்றிலும் கூட சத்துருக்கள் பெருகி கொண்டு இருக்கின்றார்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை உன் மேலே இறங்குகிற அப்படினால தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு உனக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற பொல்லாத கூட்டத்தை அதம் பண்ணுவதற்காக நான் அழைப்பு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இரவில் ஒரு விடுதலை, இந்த இரவில் ஒரு விடுதலை உனக்கு. தேங்க்யூ ரீ கமான் ஓரி சபா. பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், இனி நீ அழுது கொண்டீரா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, என் வாழ்க்கையில் உலர்ந்து போய்விட்டது, என் வாழ்க்கையே அழிந்து போய்விட்டது, என் வாழ்க்கை வறண்டு போய்விட்டது, இனி எதுவுமே செய்ய முடியாது என்று நம்பிக்கையற்று போன சூழ்நிலை, நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி நீ சோர்ந்து ஒரு மூலையில துவண்டு அழுது கொண்டு சாப்பிடாதபடி தூங்காதபடி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மகளே. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அன்பு மகளே, நான் உனக்கு உதவி செய்வேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் புலம்பலை பார்த்தேன், இனி ஒன்றுக்கு நான் விடுதலை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். உனக்கு நான் கலிகூறுதலை உண்டு பண்ணுவேன், நான் உன்னை மகிழ பண்ணுவேன், உன் பிள்ளைகளோடு கூட, உன் கணவனோடு கூட, உன் பெற்றோர்களோடு கூட, உன் குடும்பத்தில் வந்து நான் உலாவி வாசம் பண்ணி ஒரு பெரிய விடுதலை கட்டளை இடுவேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விடியல் உண்டா, எனக்கு ஒரு சந்தோஷமான விடியல் உண்டா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் மகனே. உனக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான விடியல் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு விடியல் உண்டு. பயப்படாத, நான் உனக்கு துணை செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வலக்கரம் உன் கரத்தை பிடித்திருக்கிறது பிள்ளை. ரீ கமாச் ஓரி சபா. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போனது போதும், நீ துவண்டு போனது போதும், நீ பயந்தது போதும். உன்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் அல்லவா, நான் உனக்குள்ளே இருந்து பெரிய காரியம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இந்த வார்த்தையை கேட்டு கவனித்து கொண்டிருந்த ஒவ்வொரு அன்பை பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ள நீர் அசைவாடினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான அந்தகார ஆவிகள் அழிக்கப்பட்டு போனது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.